வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அதாவது டிஎன்இபி டான்ஜெட் கொழுந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஏஇ போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரி 37,700 வளர்ந்து அதிகபட்சம் 1,38,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தகுதி வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. லாஸ்ட் டேட் 11/11/2023 கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். டிஎன்இபி போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங் ஏஇக்கான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஐடிஐலேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு 56,100 வளர்ந்து அதிகபட்சம் 2,57,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் கேட்டகரி. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் சர்வீஸ் தான். ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 4 and 5 வேக்கண்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட். ஸோ அது பஞ்சாயத்து ராஜ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 52 வேக்கண்ட் ப்ளஸ் வந்து ஒரு போஸ்டிங் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் தான் 37,700 அதிகபட்சம் 1,38,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு ஒரு போஸ்டிங். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸுக்கு 9 வேக்கண்ட்டு. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் 36 வேக்கண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் சர்வீஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்இபிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமஸ் சீனியர் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்து 8 வேக்கண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சேமஸ் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது டிஎன்இபி தான், ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் தான். 39,800 அதிகபட்சம் 1,26,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க சேலரி. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து 36 வேக்கண்ட்டு, சிவிலுக்கு 5 வேக்கண்ட்டு, அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு 9 வேக்கண்ட், ஷார்ட்ஃபல் வேக்கண்ட்டு எல்லாமே SC/ST. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கண்ட்டு. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வாட்டர் பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 49 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு 78. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுலேருந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 20 போஸ்டிங். அதே மாதிரி மேனேஜர் இன்ஜினியரிங் 7 போஸ்டிங், சிவிலுக்கு ஒரு போஸ்டிங். இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் 25 போஸ்டிங், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி டோட்டலாக வந்து வேக்கண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் 11/11 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் முடியுது. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதாவது 6ஆம் தேதி, அதாவது ஜனவரி 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா சேமஸ் அந்த அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து நடக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் அதாவது பி கேட்டகரி இல்லாமல் ஆல் போஸ்ட், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரியும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சிலபஸ் வேறு. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது பிடெக் முடிச்சிட்டிங்கனாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில், அதே மாதிரி மெக்கானிக்கல், அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் EEE, ஸோ அக்ரிகல்ச்சர், இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஜி முடிச்சவங்களுக்கும் தனியாக வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 வந்து அது காமன். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா SC/ST அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸப்ஷன் தான். ஸோ ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். 3 டைம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ டிஎன்பிசி ரூல்ஸ் படி. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சிலபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 hours எக்ஸாமினேஷன், உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரல் டெஸ்ட் போஸ்ட் டோட்டலாக உங்களுக்கு வந்து 300 சரிங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 300 இருக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு SC STக்கு வந்து மினிமம் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் டோட்டலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 3 hours, அதுக்கும் சேர்ந்து இன்னும் 150 மார்க்ஸ் வந்து குவாலிஃபைடு மார்க்ஸ். ஸோ அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து 60 மார்க்ஸ் இது மாதிரி வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சேமஸ் உங்களுக்கான சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கான சிலபஸும் வந்து இதிலேயே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.